திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தயாரிப்பில் கடந்த 1966ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. இதில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, சவுகார் ஜானகி போன்ற பலரும் நடித்திருந்தார்கள். எஸ். பாலன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தின் டைட்டிலான மோட்டார் சுந்தரம் பிள்ளை கதாபாத்திரத்திலேயே சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. குறிப்பாக சிவாஜி கணேசனின் வித்தியாசமான நடிப்பு பார்வையாளர்களை வியக்க வைத்தது. சிவாஜி கணேசனின் அற்புதமான நடிப்பு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தது. இத்திரைப்படத்தில் வழக்கமாக இல்லாமல் சிவாஜியின் மாறுபட்ட நடிப்பை கொண்டு வர வேண்டும் என முடிவு செய்தாராம் எஸ். வாசன். இதற்காக அவர் செய்த மெனக்கடல் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது, இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன் இதில் நடிக்க இருந்த ஜெயலலிதா, சவுகார் ஜானகி, ரவிச்சந்திரன் ஆகிய பலரையும் அழைத்த எஸ். வாசன் இந்த திரைப்படத்தில் அவர்கள் பேச வேண்டிய வசனங்களையும் காட்சிகளையும் முன்னமே நன்றாக ஒத்திகை பார்க்க சொன்னாராம். நீங்கள் அனைவரும் உங்கள் பாத்திரங்களை சிறப்பாக செய்யுங்கள். படப்பிடிப்பின் போது உங்களை நான் கவனிக்க முடியாது. என்னுடைய முழு கவனமும் சிவாஜி கணேசனிடம்தான் இருக்கும். சிவாஜியிடமிருந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய வேலையாக இருக்கும் என அவர்களிடம் கூறிவிட்டாராம். அதன் பிறகு படப்பிடிப்பில் சிவாஜியின் நடிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தினாராம் வாசன். இந்த முயற்சியினால்தான் சிவாஜி கணேசன் தன்னுடைய மாறுபட்ட நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தி இருந்தாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.